கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36வது வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் வசனம் 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே நாம் பேசும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை யோவான் நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருப்பதை நான் சுட்டி காட்டினேன். அதில் கடவுள் என்ன சொல்லியிருக்கின்றார்? என் நாளை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்றதான எல்லாவற்றையும் கடவுள் தன்னுடைய ஆளுகையில் வைத்து கொண்டிருக்கின்றார். அதை இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உன் பிதாவின் சித்தம் இல்லாமல் உங்கள் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லி இருக்கின்றார். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு சொல்லித் தருகிற ஒரு உண்மை என்ன? கடவுள் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் நடக்கவே நடக்காது என்பது தான். அதை தான் பவுல் இங்கே சுட்டி காண்பிக்கின்றார் ரோம திருச்சபைக்கு. ஏன் இந்த வசனத்தை நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும்? இந்த மாதத்தினுடைய கடைசி நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் விசேஷமான ஒரு நாள். ஏனென்றால் இந்த 2024ஆம் ஆண்டை துவங்கி சரியாக நாம் 6 மாதத்தை நாம் முடித்து விட்டோம். இன்னொரு 6 மாதம் நமக்கு முன்பாக இருக்கின்றது. இந்த 6 மாதத்தை நாம் திரும்பி பார்க்கும் பொழுதே நம்முடைய இருதயமெல்லாம் பதறுகின்ற, பயப்படுகின்ற அநேக காரியங்கள் நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல, வெளிநாட்டிலும், குறிப்பாக நம்முடைய தமிழகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். திடீரென்று இல்லையா, பிள்ளைகள் அனாதைகளாய் மாறி போகிற பயங்கரமான நிலையெல்லாம் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பயங்கரங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய தயவு, நாம் நீதிமான் என்பதினால் அல்ல, நம்மை போல நல்லவர்கள் எவரும் இல்லாததினாலே கடவுள் நம்மை ஆசீர்வதித்து பத்திரமாய் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது அல்லவே அல்ல. ஏனோ கடவுளுடைய கடைக்கண் பார்வை, இரக்கத்தின் பார்வை இன்னும் நம் மீது இருக்கிறபடினாலே சுகமாக இந்த வருடத்தினுடைய பாதி நாட்களை நாம் கடந்து வந்து விட்டோம். இன்னொரு மீதி 6 மாதம் நமக்கு முன்பாக இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. இந்த மீதி இருக்கின்ற 6 மாதத்தின் ஒவ்வொரு நாளும் என்னவெல்லாம் சந்திக்கப் போகிறோம் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும்தானே நம்முடைய நிச்சயம், நம்முடைய நம்பிக்கை என்ன? இதுவரையிலும் நடத்தின என் ஆண்டவர் தொடர்ந்து என்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனபடினாலே நாம் செய்ய வேண்டிய ஒன்று என்ன? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. இதில் நம்முடைய பங்கு என்பது ஒன்றுமே இல்லை. பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம், பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறோம், நான் இல்லை என்றால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவீர்கள் என்று சொல்லுகிறோம். ஏன் உறவினர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள், என்னால் தான் நீ பிழைக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அநேக நேரத்தில் காணிக்கை கொடுக்கிற கடவுளுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் போடுகிற காணிக்கையில் தான் நீ பிழைக்கிறாய் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, சகலமும் அவராலும். இன்றைக்கு நாம் சம்பாதிப்பது அவராலே, உயிரோடு இருப்பது அவராலே, நடப்பதும் அமர்வதும், ஏன் உறங்கி மறுநாள் எழும்போது அவராலே. அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆகையால்
அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் இது இருக்க வேண்டும். அவருக்கே மகிமை, எனக்கல்ல. நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என் தலையில் இருக்கிற ஒரு நரம்பை ஆண்டவர் தொட்டு விட்டால் போதும், நாளைக்கு என் சரீரத்தில் உடை இருக்கிறதோ இல்லையோ பைத்தியக்காரனாக சித்துவேன். இல்லையா? அப்படிப்பட்டதான் இன்றைக்கு இருக்கிற உலகம். கடவுளுடைய இரக்கம் இருக்கிறது நம் மீது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆகையால் எல்லா கனத்தையும் எல்லா மகிமையும் கடவுளுக்கு செலுத்துவோம். ஏன் தெரியுமா? அவரால் தான் இன்றைக்கு நாம் ஜீவனோடு கூட இருக்கிறோம். ஒரு நாளும் கடவுளுடைய மகிமை நம்முடையதாக நினைக்கவே கூடாது. என் பலன் என்று சொல்லக்கூடாது. தாழ்த்தி கர்த்தருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிப்போம். தாழ்மை உள்ளவன் மீது ஆண்டவர் கிருபை பொழிகிறார். கர்த்தர் தாமே இந்த 6 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து அதிசயமாய் வழி நடத்தின கடவுள் வருகிற காலங்களையும் பொறுப்படுத்தி நம்மை சுகமாக பத்திரமாக அவருடைய சித்தத்தின்படியே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.